ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜப்பான் கார்த்தி சாரோடைய 25வது படம். இப்போ தான் நான் மகனில் அவரோட 4வது படம் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்கு. ராஜ்முருகன் ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர். ஜப்பான் திரைப்படம் மாபெரும் வெற்றி வர இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உடனே ரிமோட்ல இருக்கு ஜி 9. ஹலோ செக் 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 செக். ஓகே, ரொம்ப கத்திட்டு வேலை செய்யல. ஹலோ செக். எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. மணி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தது 2003 செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து பார்த்தா ஒரு பெரிய ஜேர்னி. ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் தான். ஆனால் அதில் மொத்தமாக அந்த 25 படங்களுடைய ஜேர்னியை சேர்த்து ஒரு விழாவாக எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது. ஆனால் அது ஒரு சந்தோஷமான தருணம். உங்களுடைய சப்போர்ட்டில், உங்களுடைய வழிகாட்டலில், முதல்ல ஆரம்பித்து உங்களுடைய ஆதரவு, அதுக்கப்புறம் நான் சறுக்குனப்போ அதுக்கு நீங்கள் சொன்ன அறிவுரைகள், அதெல்லாம் எடுத்து தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் அன்புக்கும் வழிகாட்டுதலுக்கும் என்றென்றும் நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்திருந்து இந்த ஃபங்க்ஷனை கவர் பண்ணதுக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது நிறைய பேர் நண்பர்களாக என் கூட பயணித்தவங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் தான் இன்றைக்கி எனக்கு. ஆண்டவனுக்கு நன்றி. தேங்க்யூ. முக்கியமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எனக்கு ஒரு இடம் கொடுத்து என்னை ரசித்து என்னை ஊக்குவிச்சதுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. கார்த்தி 25 கார்த்தினாவுடைய 25 படங்களுடைய ஜேர்னி அண்டு ஜப்பான் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, இந்த ரெண்டையும் ஒன்றாக நடத்துறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுடைய ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் தவறாமல் வந்து ஊக்குவிச்சு எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்து இந்த ஜேர்னிக்கு கூட துணை நின்று இருக்கீங்க. அதுக்கு இந்த விழாவுக்கு நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பித்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இப்போ ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டில் கார்த்தி சாருடைய பயணித்த அனைத்து ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வர்றாங்க. ஸோ இது ஒரு விழாவாக நம்ம கொண்டாட போகிறோம். எங்களோட இணைந்து நீங்கள் கொண்டாடுங்க. அண்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஆதரவளித்த அனைத்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். ஜப்பான் படத்தில் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் யூஷுவல் போலீஸு. ஆனால் ஒரு இங்கே உள்ள இந்த ஸ்டேட்டு போலீஸ் கிடையாது, வெளி ஸ்டேட்டில் உள்ள போலீஸு. கார்த்தி சாரோட 25வது படம். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு கார்த்தி ப்ரோ. அவரோட 21st வெஞ்சர் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தில் ஒன் ஆஃப் த கேரக்டர் நானும் பண்ணியிருக்கேன். ரொம்ப கேட்குதா? ஸோ நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்டு தேங்க்ஸ் டு ரவிவர்மன் சார், எஸ்ஆர் பிரபு சார் அண்ட் ராஜ்முருகன் சார். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு கார்த்தி ப்ரோ ஃபார் 25th. தேங்க்யூ. Hello. Good evening. Happy to be here. கொஞ்சம் லவுடா மேம். Good evening. Happy to be here to be a part of Japan team. Hello. Good evening to everybody. Happy to be here to be a part of Japan team. Looking forward for today's night. Thank you. எல்லாத்துக்கும் வணக்கம். ஜப்பான் நடிச்சிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம்
பண்ணி முடிச்சிருக்கிறோம். தேங்க்யூ எல்லாத்தையும் மீட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டு விழா அப்படின்னு சொல்லலாம். கார்த்தியோட 25வது படத்தெல்லாம் கலந்துக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பார்த்து வளர்ந்த குழந்தை. ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டு விழா அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது இல்லை. நான் எடுத்து வளர்த்துன குழந்தை கார்த்தி. நான் சென்னைக்கு சினிமா தான் கார்த்தி பிறந்தாப்புல. அதை வச்சு கணக்கு போட்டுறாதீங்க ஒரு வயசை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய கெரியர் வந்து ரொம்ப வித்தியாசமான, அதாவது வெற்றிகரமான வசூல் ரீதியான ஒரு கதாநாயகனாக இருந்துட்டு அதே சமயத்தில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வசூலையும் தக்க வச்சுட்டு விதவிதமான கதாபாத்திரங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கையில் நடிக்கலாம். ஆனால் ஒரு ஹீரோவாக இருக்கையில் அப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து கார்த்தி அழகாக அருமையாக பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தினுடைய டீமு ரொம்ப நல்ல டீம். ராஜமுருகன் நான் பெரிய சமூக சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர். அவர் இயக்கத்தில் நடிக்கிறாரு. எஸ்ஆர் பிரபு அவரெல்லாம் இது மாதிரி தான் குழந்தை தான் எனக்கு. எஸ்ஆர் பிரபுலாம் வந்து சினிமாவை பற்றி அவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. நான் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்கிறது வந்து சினிமாவினுடைய வியாபார தன்மையை கரைச்சி குடிச்சிட்டு வந்து சினிமாவில் இறங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அந்த வகையில் எஸ்ஆர் பிரபு வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்காரு. இப்படி ஒரு நல்ல டீம் சேர்ந்துருக்குது. இந்த ஜப்பான் படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கார்த்தி 25 ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நடிகர் 16 வருஷத்தில் வந்து 25 படம் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. கொஞ்சம் லவுடா சார். ஒரு நடிகர் 16 வருஷத்தில் 25 படம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனால் 25 படமுமே தரமான படங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 90% ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற நடிகர்களில் வந்து கார்த்தியனாவும் ஒருத்தர். அதாவது வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படங்களை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பிகினிங் ஸ்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு 2 அண்ணன்கள் இருக்காங்கன்னா அது வந்து சூரிய அண்ணாவும் கார்த்தி அண்ணாவும் தான். எப்படி சிவகுமார் சார் வந்து அப்பாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகும்போது பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தாரோ, அந்த மாதிரி எனக்கு எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து கார்த்தி அண்ணாவும் சூரிய அண்ணாவும் தான். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜப்பான் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி சினிமாவில் வந்து கண்டென்ட் இஸ் கிங் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இதை முதல்ல ப்ரூவ் பண்ண கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம படத்தோட அப்டேட் வேணாம். ஜாக்சன் துறை 2 போயிட்டுருக்கு. இதெல்லாம் இன்னொரு படம் ரேஞ்சர்னு ஒரு படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அண்ட் இன்னொரு ஆக்ஷன் த்ரில்லர் இன்னும் பேரிடப்படல, அதுவும் ஒன்று ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அதை பற்றி நான் ஒன்றும் கொண்டு வரும். தேங்க்ஸ். ஆடியோ சவுண்டாக பேசுங்க. ஆடியோ வரல. இவன் பையன் இந்த இது ப்ளே பண்ணிட்டு அப்புறம் இல்லை கட்டி விடுவான். மச்சான் முகமது அவுத்து விட்டான். கேபிள் அவுத்து விட்டான். ஜப்பான் கார்த்தி சாரோடைய 25th ஃபிலிம். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து பார்த்து நான் கார்த்தி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் தேவேந்திர ஒரு படத்தில். ஸோ அவரோட வளர்ச்சியும் அவர் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்குது.
and I wish all of them the very best. பிரபு சாருக்கும் சரி, கார்த்தி சாருக்கும் சரி, டைரக்டர் ராஜமுருகன் சாருக்கும் சரி, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க நடிகர் பொன்னண்ணன் பேசுகிறேன். வணக்கம், நான் நடிகர் பொன்னண்ணன் பேசுகிறேன். இந்த மேடையில் நான் நிற்கிறது வந்து கார்த்தி நிற்கிறதுக்கு இணையான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஏன்னா கார்த்தியை நான் பருத்தி வீரன்லேருந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன். முதல் திரைப்படம் கார்த்தியோட தேனியில் வந்து நான் நடித்தேன். அப்போ பருத்தி வீரன் பண்ணும்போது கார்த்தி என்ன மனநிலையில் இருந்தானோ, நடிகனாக அவன் தன்னை எப்படி தயார்படுத்திக்கிட்டானோ, எவ்வளோ ஆர்வமாக இருந்தால் அந்த தொடர் படப்பிடிப்பில் வந்து நான் பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக 1000 ஒருவன் பண்ணது, பையா பண்ண காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கி ஒரு 12 வருட இடைவெளியில் ஒரு 25 படம், சீராக வருடத்துக்கு 2 படம் என்பது சீரான ஒரு இடைவெளியில் தொடர்ச்சியாக ஒரு நடிகனாக தன்னுடைய பங்களிப்பு செஞ்சுருக்காப்புல. இதற்கு முன்னாடி தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா இப்போது மக்கள் திலகமாக இருக்கட்டும், நடிகர் திலகமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ரஜினி சார், கமல் சார், இவர்களுடைய ஆரம்பகால படங்கள் அந்த முகாமைப்புக்கும் நடிப்புக்கும் வாய்ப்புகளுக்கும் பின்னாடி அவங்க வந்து திரைத்துறையில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு 10-20 வருடங்கள் எடுத்திருக்கு அவங்க அந்த ஹீரோ இடத்தை பிடிப்பதற்கு. இப்போது நடிகர் திலகம் அவர்கள் பராசக்தி படத்தில் நடித்தா கூட அவர் வந்து தன்னை முழுமையாக உடல் ரீதியாகவே தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு சில படங்கள் தேவைப்பட்டது. ஆனால் இதில் கார்த்திக் என்ன அமைஞ்சிருக்குதுன்னா, முதல் திரைப்படத்தில் இருந்து உருவ ரீதியாகவே பெரிய மாற்றங்கள் கார்த்திக் இல்லவே இல்லை. இரண்டாவது, ஒவ்வொரு படத்துக்கும் தனித்திறமையோட தன்னுடைய கேரக்டர்ஸில் மாற்றி அமைச்சுக்கிறது, கதைக்களை நான் மாற்றி அமைச்சுக்கிறது. இன்றைக்கி தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குநர்கள் அனைவரையுமே ஆரம்ப காலத்தில் கண்டறிஞ்சது வந்து கார்த்தியினுடைய திரைப்படங்களாக இருக்குது. அப்போது ஒரு கலைஞனை தேர்ந்தெடுப்பதற்கும் அதுக்கு முதலீடு பண்ணுவதற்கும் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கும் ஒரு நடிகனுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பாக இருந்துச்சு. கார்த்திகிட்ட நான் அதை பார்க்குறேன். அதை தாண்டி கார்த்தியுடன் நான் வந்து நட்பு ரீதியாக நிறையா பொது வாழ்க்கையிலையும் நான் பழகிறேன். அப்படி பார்க்கும்போது பொது வாழ்க்கையில் ஒரு மனிதாபிமானம், உதவி, ஒரு ஒரு உயரத்துக்கு போயிட்டா கூட தன்னிலை மறக்காத ஒரு மனநிலை, இப்படி எந்த விதத்துலையும் வந்து நான் குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்கேன். இந்த மேடை உண்மையிலுமே மனமார்ந்து நான் ஒரு பாராட்டுவதற்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமாக நினச்சிக்கிறேன். அடுத்து ஒரு 50வது திரைப்படத்தில் இதே ஒரு மேடைய வாய்ப்புகள் காலம் தந்தால் இதே பாராட்டுகளை அங்கேயும் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் லவுடா சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக், 25th ஃபிலிம். இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். கார்த்திக் பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், பழகிட்டுருக்கேன், ஃபஸ்ட் மூவிலேருந்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் என்னென்னா வந்து நம்மளுக்கு சில பேர்த்து பிடிக்கும், சில பேர்த்து பிடிக்காது. ஆனால் கார்த்திக் எல்லாமே பிடிக்கும். அந்த கேரக்டர், அந்த எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிற ஒரு கேரக்டர். சின்னவங்க, பெரியவங்க, இந்த ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்காங்க, ஹையாக இருக்காங்க, இது மாதிரி எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒன்றா இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறது. அந்த ஆட்டிடியூட், அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, அதுதான் வந்து கார்த்திகிட்ட ஒரு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லணும். ஒரு ஆக்டிவோட ஹியூமன் பீயிங்காக ஐ ரெஸ்பெக்ட் கார்த்தி ஸோ மச். அந்த ஆட்டிடியூடு தான் வந்து அவரை இவ்வளோ தூரம் உணர்ந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த 25th இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் அந்த ஃபிலிம்ஸ் மேலே. இன்னும் ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் ஜப்பான் டீம் ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி சாருடைய ஜப்பான் ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். கார்த்தி 25 இது ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நினச்சா ஒரு விஷயம் ஞாபகம் வரும். சப்போஸ் நம்ம மல்லிகைப்பூ நினச்சா வாசனை வரும். கார்த்தி சார் நினச்சால என் மனசுக்குள்ள வருது சந்தோஷம்தான். அவ்வளோ சந்தோஷமான மனிதன்.
அந்த சந்தோஷத்தை இந்த திரைப்படம் கொடுக்க நான் நம்புகிறேன். எல்லாருக்கும், கார்த்தி சாருக்கும், எஸ்ஆர் பிரபுக்கும் சாருக்கும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ட்ரீமர் பிக்சர்ஸினுடைய முதல் திரைப்படம் சகுனி. அந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் என் மனமிருந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே சார். ஹலோ ஹலோ வணக்கம். எப்போதா அதான் லவுடா வணக்கம். கார்த்திக் போயிட்டு வந்திருக்கேன். இனிமே கேட்கல சார். கேக்குதா? கிட்ட வச்சுங்க சார். கிட்ட வச்சு பேசுங்க சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் 25 இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வந்திருக்கிறேன். கார்த்திக் வச்சு நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இப்போ அவர் 25வது படத்தை தொட்டிருக்காரு. அவர் இன்னும் பல 50, 100 இன்னும் பல படங்கள் பெருசாக ஜெயிக்கணும். இந்த ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மைக் கொடுத்தீங்களா பாருங்க லவுடா. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதா? ஓகே, சவுண்ட் ஆடிபிள் தானே? எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி சார் 25th ஃபிலிம். இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி ஹியர். ஏன்னா 25 படமும் 25 விதமாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறதுக்கு. அடுத்தடுத்து போயிட்டு எல்லாரும் அதுக்கான வேலைகள் தான் சேர்த்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஜப்பான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கார்த்தி சாரோட அழகுராஜான ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் வந்த டைமில் அந்த படம் வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சேனலில் அந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த படம் எப்போ வந்து சேட்டலைட் சேனலில் வரும்போது எனக்கு மெசேஜ் வரும். நானும் கார்த்தி சாரும் பேசிப்போம். ஸோ ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறது, அவர் பண்ண ஒவ்வொரு கேரக்டரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இன்றைக்கி 25 படம் வந்துடுச்சு. ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணும். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு அப்புறம் அந்த டீசர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கேரக்டராக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இது பெரிய ஹிட் ஆகும். லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த ட்ரைலர் பார்க்கறதுக்காக. தேங்க்யூ. கார்த்திக் சாரோட 25வது படம் ஜப்பான் ஆடியோ ஃபங்க்ஷன் இன்னைக்கு. ஸோ 2007 பருத்தி வீரனிலிருந்து 25வது படம் ஜப்பான் வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான ஜேர்னி கார்த்திக் சாருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு என்கரேஜிங்காகவும் அவருடைய ஜேர்னி இருந்திருக்கு. இன்னும் மென்மேலும் அது 50வது படம் 100வது படமாக இன்னும் நிறைய சக்ஸஸ், நல்ல கலர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தரணும், தமிழ் ஆடியன்ஸுக்கு தரணும். இந்த 25 வருஷம் கார்த்திக் சாருக்கு தமிழ் ஆடியன்ஸும் சரி, சினிமா ஃபேன்ஸும் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ப்ளஸ் இனி இந்த ஜேர்னி வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக கண்டினியூ ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ ஹலோ கேட்குதா? வணக்கம். சின்ன ஓகேவா? கேட்குதா? ஓகே. என்ன பேசணும்னு சொல்லுங்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி சாரோட 25வது படம். நான் வந்து 25 படம் நடிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 25 டேரக்டரோட வேலை பார்த்துருப்பாரு. ஆல்வேஸ் ஒர்க் வித் நியூ பீப்புள் எவ்ரி டைம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஜப்பான். திஸ் திவாலி. தேங்க்யூ. ஓகே சார், நான் வந்தாப்புல வந்தப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் போயிட்டாரா இல்லைன்னு என்ன சொல்லணும்? கொஞ்சம் சத்தமாக ட்ரீம் வாரியர்ஸ் வந்து நம்ம பண்ண எல்லா படமுமே ஒரு முக்கியமான படங்களாக மாறி இருக்கு. அதே மாதிரி ஜப்பானும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஈவினிங். கார்த்தியோட 25th ஃபிலிமோடைய ஆடியோ லான்ச் அண்ட் 25 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு மைல்ஸ்டோன் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி கார்த்தியோட ஃப்ரெண்டாக, கார்த்தியோட ப்ரொடியூசராக இங்கே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அண்ட் கங்க்ராட்ஸ் டு கார்த்தி அண்ட் ஜப்பான் டீம் அஸ் அ ஹோல். தேங்க்யூ. It's okay. Apa கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி சாரோட 25வது படம் ஜப்பான். அவரோட இந்த அழகான ஒரு ஜேர்னியில், ஒரு கரியர் ஜேர்னியில் அவர் கூட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு எனக்கு சிறுத்தை படம் மூலமாக அமைஞ்சது. ஒரு மறக்க முடியாத அனுபவம். அந்த படத்துக்கு அப்புறம் என்னை கூப்பிட்றது நான் எல்லாருமே அந்த சிறுத்தை சிவான் கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சது. ஸோ இந்த தருணத்தில் கார்த்தி சாருக்கும் அந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ஞானவேல் சாருக்கும் நான் ரொம்ப நன்றிக்கடன் பட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25th ஃபிலிமில் இவ்வளோ பெரிய கிராண்ட் செலிப்ரேஷனில் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜேர்னி வந்து கார்த்தி சாருக்கு மேலும் மேலும் தொடர்ந்து இன்னும் பல வெற்றிகள் அடைஞ்சு அவர் ரொம்ப சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். காட் வில்லிங் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அழகான ஒரு கதை அது. அந்த 2 கதாபாத்திரம் மறக்கவே முடியாது. ரத்னவேல் பாண்டியனாக இருக்கட்டும், ராஜா கேரக்டராக இருக்கட்டும், மறக்கவே முடியாத ஒரு கதாபாத்திரங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். கார்த்தி சார் சந்தானம் காம்பினேஷன், சந்தானம் சார் காம்பினேஷன் வந்து மறக்கவே முடியாது. ஸோ சிறுத்தை 2 பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. காட் வில்லிங் அது சீக்கிரமாக நடக்க வாய்ப்பு. அங்குவா ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப திருப்தியான ஒரு படமாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்டு, டிஃப்ரெண்ட்டான ஸ்கேலில் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. சூர்யா சார் வந்து ரொம்ப சின்சியராக ஒரு அழகான ஒரு எஃபர்ட் கொடுத்துட்ருக்காரு. ஒரு என்டையர் டீம் ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நல்லா நல்லா வந்துட்டு இருக்கு படம். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது யார் மாதிரியுமே நடிக்காமல் புதுசாக நடிக்கிறேன்னு சொல்லப்பட்டது வந்து ஒரு காலகட்டம் வரை முத்துராமன் கார்த்திக் தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி யார் மாதிரியுமே இல்லாமல் புதுசாக நடிக்கிறாருன்னு ஒரு பேர் இருக்குதுன்னா அது நிச்சயமாக அது சிவகுமார் கார்த்திக் அவர்களுக்கு. அவருடைய வளர்ச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய உழைப்பும் மிகவும் பாராட்டுக்குரியதாக இருக்குது. அவருடைய 25ங்கிறது ரொம்ப ஒரு சினிமாவின் பெருமைக்குரிய தருணம். 25ல் ஒரு 20 வெற்றி படம்ங்கிறது பெரிய சாதனை. அந்த வகையில் கார்த்தி அவர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்துள்ள ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரகாஷ், எஸ்ஆர் பிரபுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் சுல்தான் டேரக்டர் பாக்கியலட்சுமி. கார்த்தி சாரோட 25th ஃபிலிம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு
வித்தியாசமான படங்களாக ட்ரை பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு ஜப்பானோடைய ட்ரெய்லர், ஸோ அவருக்கும் அந்த ஜப்பான் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. சார் வாய்ஸ் அப்படியே சீதா பண்றேன், அது மட்டும் மைக் வர நானே பண்ணேன். சீதா வந்து உட்கார்ந்து நானே பண்ணேன். சூப்பர்ண்ணா சார். வெயிட் சார். நல்ல கேமரா. என்ன பண்ணேன் சரி, இவர் கிட்ட வச்சு போயிடும். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ எஸ்ஆர் பிரபு சார், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், கார்த்தி சார் இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட். என்னோட ஜேர்னி வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட தான் ஆரம்பிச்சது. தேங்க்ஸ் டு லோகேஷ் சார், பிரபு சார் அண்ட் கார்த்தி சார். ஸோ எக்ஸைட்டட். போய் ஆடியோ லான்ச் அட்டென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஆடியோ உங்களுக்கு தான சூப்பரா பிக்கப் ஆகி. ஓகேண்ணா. ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். கார்த்தியோட 25. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். கார்த்தியோட இன்னொரு 25 படம் சேர்த்து அதில் டாப் 5 படம் எடுத்தால் கண்டிப்பாக கார்த்தியோட பையா இருக்கும். அந்த பையாவில் நான் இருந்தேன். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கார்த்தி, ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். 25 வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் தான். இட்ஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன். ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். ஸோ நிறைய டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஜப்பான், எனக்கு ரொம்ப நாளாக ஜப்பான் போகணும்னு ஆசை, முடியல. ஸோ நீ ஜப்பான் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். ஜப்பான் திரைப்படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறேன். இந்த படத்திலே நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலே நடிக்கிறேன். அதற்காக நான் இயக்குனர் ராஜ்முருகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டர். இளைஞர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, நான் வந்து அண்ணன் சிவகுமார் அவர்களோடு நிறைய படங்களிலே இணைந்து நடித்திருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய புதல்வர் கார்த்தியினுடைய திரைப்படத்தில் இணைந்து நடிப்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த படத்திலே கார்த்தியோடு நானும் இணைந்து வருகிறேன். அதை நீங்கள் என்னவென்று கேட்டால் 60-30 இணைந்து பணியாற்றியிருக்கிறது. நண்பர்களாக, சகோதரர்களாக கூட வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கதாபாத்திரத்தில் எடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் ரவிவர்மா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தம்பி ரவிவர்மா ஏற்கனவே மக்கள் மத்தியிலே தன்னுடைய புகழை நிலைநிறுத்தியிருக்கிறார். இப்போது அதையும் மேம்படுத்துகின்ற வகையிலே இந்த படத்தில் அவருடைய ஒளிப்பதிவு இருக்கிறது. தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்கள் அருமையாக இசையமைத்திருக்கிறார். தொழில்நுட்ப கலைஞர்கள் என்னோடு இணைந்து நிறைய கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். சுனில் நடித்திருக்கிறார், விஜய் மில்டன் நடித்திருக்கிறார், கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். கார்த்தி அவர்களுக்கு 25வது படம். நல்லா நடித்திருக்கிறார். அவரோடு பணியாற்றியதை வந்து அவருடைய டிசிப்ளின், அவர் வந்து ஈடுபாடோடு நடிப்பது, அந்த என்ன காட்சி எடுக்கிறாரோ அந்த காட்சியில் எப்படி நடிக்க வேண்டும், அந்த வசனம் என்ன, எப்படி அதை நடிக்க வேண்டும், அதுவே அவருடைய ஒரு டெடிகேஷனாக இருப்பதை நான் பார்த்து பிரமித்து போனேன். உண்மையிலேயே இந்த இளைஞர்களோடு பணியாற்றுவதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இது தொடர்ந்து இன்றைய சினிமா தம்பிமார்களோடு நானும் சேர்ந்து பணியாற்றுவதிலே எனக்கு மகிழ்ச்சி. ஆகவே இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம்.
ஒரு மாறுபட்ட ஒரு வாகை சந்திரசேகரை பார்க்கலாம், ஒரு வித்தியாசமான வாகை சந்திரசேகரை பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் இன்றைய இளைஞர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற என்னுடைய உழைப்பை, என்னுடைய பணியை நீங்கள் பார்க்கலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதாண்ணா? கேக்குதுண்ணா. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் அண்ட் கார்த்தி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய 25வது படம், 20 ஆண்டுகள் வந்து திரைத்துறையில் வந்து வெற்றிகரமாக இருந்திருக்காரு. அண்ட் அவர் கூட வந்து நான் மெட்ராஸ் ஒர்க் பண்ணேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம். என்னுடைய வாழ்க்கையையும் நான் வந்து மாற்றின திரைப்படமாக அது இருக்கும், அது இருந்தது. அண்ட் வந்து அதனால தான் நான் இவ்வளோ தூரம் என்னுடைய வளர்ச்சி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து என்னுடைய நான் விரும்பின கருத்தை எந்த என்ன சொல்கிற சமரசமும் இல்லாமல் பேச வைத்த ஒரு திரைப்படமாக அதை வந்து நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மெட்ராஸ் இருந்தது. அந்த படம் உருவாவதற்கு கார்த்தி சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரை வாழ்க்கையில் நானும் ஒரு பங்காக இருக்கிறது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சிகள். நன்றி, தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது, தங்களாம் டீசரும் நல்லா இருக்கு. தேங்க்யூ, நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்டில் ஜப்பான் நம்ம ராஜமுருகன் சார் டைரக்டரில் நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டைரக்டர் முருகன் சாருக்கு, கார்த்திக் சார். இந்த படத்தில் வந்து அவர் பாடி லாங்குவேஜும் அவரோட ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் வந்து பார்க்க ரசித்து ஒரு மியூசிக் பீஸ் பண்ண போகிற ஜீவிது ஒரு மியூசிக் ஆல்பம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து ரவிவர்மன் சார் பற்றி சொல்லவே தேவையில்ல. அது வந்து மக்களமாக அந்த விஷுவல் சூப்பராக இருக்கும். ரியலி தேங்க்ஸ். நான் வந்து இதில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. டெஃபினட்டாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க தேட்டரில். முழுக்க முழுக்க கார்த்திக் சாரோட பாடி லாங்குவேஜும் அவரோட அந்த ஸ்பீச் அந்த அதுக்கு தான் நாங்கள் சிரித்து சாங் எடுத்துருக்கோம். எஸ், ஹாப்பி தேங்க்யூ. ராஜமுருகன் என்னுடைய நண்பர். அவர் தான் என்னை முதலில் தமிழ் சினிமாவுக்கு ஜோக்கர் என்கிற படம் மூலமாக அறிமுகப்படுத்தினார். இந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த பிளாக் ஹியூமர் கேரக்டர் இருக்கிறது, நீங்கள் பண்ண முடியுமா என்று கேட்டார். இது நடித்தது ஒரு பேர் அனுபவமாக இருந்தது. இயக்குனரும் என்னுடைய டிஓபி ஆகிய ரவிவர்மனும் என்னுடைய மிகச்சிறந்த வாசகர்கள். நான் ராஜமுருகனுடைய வாசகர். அப்படி ஒரு கவித்துவமான நாட்களில் இந்த படத்தில் நான் பயணம் செய்தேன். இது நடித்ததற்கு ரொம்ப ஒரு பெருமிதமான தருணமாக இந்த தருணத்தை உணர்ந்தேன். செக் செக். ரெண்டு பேர் சேர்த்து கேக்குதா? எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. இது ஒரு நல்ல மைல் ஸ்டோன். கார்த்திக் நான் ஒரு நண்பனாக ஒரு பிரதராக நான் விஷ் பண்ணுறேன் கார்த்திகை. 25th ஃபிலிம் ஜப்பான் ட்ரீமாரி பிக்சர்ஸ். இன்னொரு நண்பர் எஸ்ஆர் பிரபு அவங்க ப்ரொடக்ஷனில் ஜப்பான் திரைப்படம் வந்து ஒரு தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக ரொம்ப கோலாகலமாக நேரு ஸ்டேடியமில் நடக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் ஜப்பான்
ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் டெஃபினட்டாக இது மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தாமிரபரணி பூஜை, அதுக்கப்புறம் 3வது திரைப்படம். ஸோ டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலியாக என்ன எதிர்பார்த்துட்டு வருவாங்களோ அது எல்லா விஷயங்களும் அந்த படத்தில் இருக்குது. பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு எங்கள் காதுக்கு வரும்போது நாங்கள் வந்து அது தீர்த்து வைக்கிறது எங்களோட அது பெருமையாக நினைக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறது எங்களோட நோக்கம். அதுதான். இல்லை, மக்களோட பிரச்சனைகள் தீர்க்கிறதுல தப்பே கிடையாது. அது அரசியல்வாதியாக எல்லாரும் தான் அரசியல்வாதி தான். மக்கள் பிரச்சனை யார் தீர்த்தாலும் அதுக்கு அவர் பேர் அரசியல்வாதி தான். அந்த வகையில் வந்து எங்கிட்டு போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்படும் போது அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செலுத்துகிற அந்த உதவி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனசார பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு கிடைக்குது. அது கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்களும் சரி, நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது உதவி தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அணுகலாம். டெஃபினட்டாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அனுப்பிடுவோம். இல்லை, முயற்சி பண்ணோம். ஆனால் மக்கள் நல்ல இயக்கமாக, விஷால் மக்கள் நல்ல இயக்கமாக இப்போ வந்து நல்ல இயக்கமாக வந்து மக்களுக்காக, அதான் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லா ஊர்லேயும், தமிழ்நாடு முழுக்க மற்ற ஊர்லேயும் சரி, எங்கிட்டலாம் ஏதாவது உதவி பண்ண முடியுமோ அது பண்ணுறோம். அது அரசியல் கட்சியாக வரணுன்றதுக்காக பண்ணல. இது ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதராக இன்னொரு மனிதருக்கு உதவி செய்கிற அந்த மனநோக்கம். இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி 25 ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன், பெரிய மைல்ஸ்டோன். கண்டிப்பாக ஜப்பான் படம் வந்து அவரோட மற்ற படங்கள் மாதிரி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ஜப்பான். நீங்களாம் வந்தது, அவங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இது கார்த்தி சாரோட 25th மூவி. இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது உண்மையிலே பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, பொதுவாக எந்த டைரக்டருக்குமே வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஃபிலிம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ முதல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தயாராக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு என் கரியரில் அப்படி அமைஞ்ச படம் தான் கைதி. அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ வந்து கார்த்தி சார். ஸோ அவரோட இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல். அவர் இதெல்லாம் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி ஆரம்பிக்கணும். மார்ச் எண்டில் ஏப்ரல்லேருந்து தலைவரோன்னு சொல்லிட்டு வந்தார். இன்னொரு 2 நாள் நமக்கு அப்டேட் தெரிய வரும். ஏன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படிங்கிறது தெரிய வரும். இல்லை, ஆக்சுவலாக நான் வெளியூரில் இருந்தேன், இப்போ தான் வரேன். நேராக இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். இனிமேல் தான் போய் ப்ரொடியூசர் எல்லாரையும் இப்போ பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா சொல்கிறேன். இல்லை, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, கலெக்ஷனுக்கும் நமக்கு சொந்த ப்ரொடியூசரோடது மக்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதா. அந்த தேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக இருந்துன்னு மிக்ஸ்ட் ரிவ்யூஸும் இருந்தது. பட் அதையும் ஏற்றுக்கிறேன். என்னோட வேலை அதோடு முடிஞ்சிருச்சு. நம்ம கலெக்ஷனுக்கு நமக்கும் நேரம் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுன்னு அவர் சொல்லுவார். தெரியல, இல்லை எங்கிருந்து வருதுன்னு தெரியல. ப்ராப்ளி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா தெரிய வரும். இல்லை, நான் இனிமேல் தான் எழுதணும். போக கொஞ்சம் தூரம் அப்டேட் தரேன். இல்லை, அதான் நான் அது ஒரு 5 வருஷம் முன்னாடி பண்ண கதைனால நிறைய திணிக்க வேணான்னு பார்த்தது தான். ஸோ அதில் ஆர்கானிக்காக எவ்வளோ தூரம் வர முடியுமோ பார்த்துக்கலாம். அவ்வளோ தூரம்
இருக்கும் எல்லாரோட அப்பியரன்ஸும் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் இருக்குல்ல. அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்கார். ஃபோன் பண்ணி பேசினேன். நான் தேட்டருக்கு ஒரு பக்கம் போயிட்டு வந்து எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னு சொல்லிருந்துச்சு. அப்போ பேசினேன், உடனே அடித்தார். எல்லாம் அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. மற்றபடி அவ்வளோ ஓகே. அவர் வேறு படம் அடுத்த படத்தில் பிஸியாக இருக்காரு, ஹாப்பியாக இருக்காரு. அவர் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன், வந்தேன் இன்னும் 2 நாளில் இந்த போஸ்ட் இன்டர்வியூலாம் கொடுத்துருவேன், அதில் நான் சொல்லிடுவாங்க எல்லாரும். ஓகே, நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. ஹாய் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கார்த்திக்கோட 25th ஃபிலிம் ஜப்பான். ஸோ ஐ கேம் டு விஷ் ஹிம் தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா, எனக்கு அவரோட டெடிகேஷன் பிடிக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது கூட ஹி கால் மீ அண்ட் ஹி வாஸ் லைக் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணார். ஸோ இது இந்த ஸ்மால் விஷயத்துக்கே இப்படி ஒரு இது பண்ணும்போது, அண்ட் ஆப்வியஸ்லி ஃபில்ம் ஒர்க் பண்ணும்போதே அவரோட டெடிகேஷன் வந்து ரொம்ப நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் பார்ப்பேன். ஸோ ஐ விஷ் ஹிம் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, செக். Bro, phone. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் to celebrate Karti's 25 films. Very happy to be here for the Japan trailer as well. Thank you so much. Thank you. Surya வராராம்பா. சவுண்ட் அப். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜப்பான் படம் கார்த்தியோட 25வது படம். கார்த்தியோட எந்த நம்பர் படம் வந்தாலும் நான் பார்ப்பேன். 25 வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அந்த மாதிரி. அதை தாண்டி நம்ம நண்பர் அவர். அண்ட் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. நிறைய நல்ல டைரக்டர்ஸ் கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. அந்த வகையில் வந்து நிச்சயமாக இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் எல்லாமே ஒரு ஒவ்வொரு சொல்லுவாங்களா சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளின்னு, அந்த மாதிரி இந்த ஒரு பயணம் கார்த்தியோடது வந்து இந்த ஒரு 25 ஃபில்ம்ஸ் உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். பொன்னியின் செல்வனில் நானும் அவரும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அந்த வகையில் அவருடைய ஹார்ட் ஒர்க் அது எனக்கு தெரியும். ஒரு சக நடிகனாக இருந்ததுனால எனக்கு தெரியும். ரொம்ப உழைப்பார் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துப்பார். அது எல்லாம் இன்றைக்கி பெரிய பலன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி அவரை ஒரு பெரிய ஹீரோ ஆக்கியிருக்கு. அதனால் நிச்சயமாக இன்னும் பல 25 ஆண்டுகள் வரும், பல விழாக்கள் கொண்டாடுவாங்க. அதில் என்னையும் கூப்பிடுவாங்க நம்புகிறேன். தேங்க்யூ. அது அப்புறமா சொல்கிறேன். வரும் நியூஸ். செக். போலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஜப்பானோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கோம்.
தீபாவளி ரிலீஸ் ஆகுது. கார்த்தியோட 25th ஃபிலிம். 1001 முதல் தடவை நானும் அவரும் வேலை செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கொம்பன், அப்புறம் ஹிட் ஆச்சு, அப்புறம் திருப்பி சர்தார், அப்புறம் இப்போது திருப்பி ஜப்பான். ஸோ ரொம்ப சந்தோஷம் அவரோட வேலை செய்கிறது. ராஜமுருகன் டைரக்டர், அவருடைய மியூசிக் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு சாங் கமர்ஷியலாக ப்ராப்பராக ஒரு டான்ஸ் நம்பராக பண்ணிட்டோம். பட் அடுத்து எல்லாமே ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு 3 பியூட்டிஃபுல் சாங்ஸ் இருக்குது. அது எல்லாமே வரப்போகுது. கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. யுகபாரதியோடைய பியூட்டிஃபுல் லைன்ஸில், அருண்ராஜாவோட லைன்ஸில் வருது. பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். ஜப்பான் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். சாரி, ட்ரெய்லர் லான்ச்சுக்கு. புறநானூறு அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும்.